ஜி எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். இந்த வாரத்திலே ஒரு வீடியோ தான் போட முடிஞ்சது. ஒர்க்கு ஜாஸ்தி. ஃபுல்லா பிஸி ஜி. ஆமா, உங்களுக்கு தெரியும். வச்சு தாளிச்சிட்டாடுங்க ஒர்க் இந்த வாரம். நீங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டு அனுப்பிச்சு விடுங்க, நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்றேன் டைம் இருந்தா. மாசு ஜி. காலையில ஆமா 10 ஜி, மணிக்கு மாத்தி வேலை மாத்தி ஆரம்பிச்சா போட்டுக்கலாம். அப்படி போயிடுது. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? நம்ம யூடியூப் சைடு நம்ம ம். பட்டாசு கேங்ல போய் கமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா தெரிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. பார்க்கறாரான்னு தெரியல. இல்ல ஜி. ம். பார்க்கறாரான்னு தெரியல. தலைவர் கவனிப்பாரு. தலைவர் கவனிப்பாரு கவனிப்பாரு. கவனிப்பாரு கவனிப்பாரு. அதெல்லாம் படாசு எல்லாம் பார்ப்பாரு. கமெண்ட் செக்ஷன் படிக்காமயே இருப்பாங்க. சரி, சரி, சரி. படிச்சுட்டு நல்லது நடந்தா சரி நம்ம மக்களுக்கு. ஏன்னா ஒரு பெரிய அவ்வளவுதான் ஜி. ஃபேன் பேஸ் இருக்கு அவருக்கு. ரொம்ப நல்ல மனுஷன். ஜி ஸோ சூப்பரா அனலைஸ் மற்ற பண்ணுவாரு ஜி. நம்ம நம்ம சேனலில் கூட நாட்கோ ஃபார்மை பற்றி 2 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஜி. நான் பண்ணியிருந்தேன். ம். அதில் வந்து ஏன் விழுகுதுன்னு சொல்லி இந்த நாட்கோ ஃபார்மை பற்றி சொல்லிட்டு ஓகே. அந்த ஓபிஎம் பற்றி சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ம். ம். ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஓகே. நான் போய் எல்லாம் படித்து பார்த்தப்போ அந்த ரெவல்மெண்ட் அது எக்ஸ்டென்ஷனும் வந்து டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க அந்த ஓகே. அந்த அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது இருந்ததுனால இவங்களுக்கு லாபம் நிறைய வந்துச்சு. அதனால ம். அந்த ம். பிஸ்னஸ்லேயே அவங்களுக்கு மார்ஜின் நிறைய வந்ததுனால இவங்க ஓகே. 60% 3 குவார்ட்டர்னு நினைக்கிறேன். 3 4 குவார்ட்டர் ஓகே. வந்து 60% கிட்டத்தட்ட 55 to 60 ரேஞ்சில். ம். ம். ஸோ சஸ்டைனபிள் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் என்னை போட்டு புரண்டிட்டாங்க அந்த வீடியோ கீழே. எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு. ஆ. இல்லைங்க, கம்பெனிலாம் நல்ல கம்பெனி தான், பட் எனக்கு இந்த ரிஸ்க் இருக்குன்னு தோணுது, ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ம். அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ விட்டாங்க பாருங்க, 8% மார்ஜின். ரிசல்ட் மார்ஜின் ஃபுல் மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. மார்ஜின் 8%. ஆமாம். பொதுவாக வந்து ஃபார்மா கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஜி, ம். ஆஹ், ம். ம். அந்த மார்ஜின் வந்து அது சஸ்டைனபிளாகவே இருக்காது. ம். இப்போ ஓகே. எஃப்எம்சிஜி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோல்கேட் இருக்குது, நம்ம நெஸ்ட்லே இருக்குது. இவங்கெல்லாம் வந்து மார்ஜின் வந்து ரொம்பலாம் ஜம்ப் ஏறுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆ. பட் சிக்லிக்கலாக இருக்கிற தெரியுது. ஃபார்மா, சரி ஃபார்மா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஓகே. அப்ரூவல் ம். வரும், திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் ஓகே. வரும். அந்த ம். நீங்கள் ஒரு ஆர்என்டி பண்ணி கண்டுபிடிப்பீங்க. ஸோ நீங்கள் சில வருஷத்துக்கு அது நீங்கள் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங். ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகே. அதெல்லாம் இருக்கிறப்போ புரியுது, வந்து புரியுது. அப்போல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ம். ம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்லாம் முடியுது, இல்லை அந்த அப்ரூவல் டைம்லாம் முடியுதுன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும். அதே மாதிரி தான் கெமிக்கல்ஸ் ஓகே. கம்பெனியும். ஸோ பொதுவாக ஃபார்மா அண்ட் கெமிக்கல் கம்பெனியில் மார்ஜின் ஸ்பீக்காக இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா உள்ளே போகணும். நம்ம எனக்கு இல்ல சார். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஜி. நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனு. ஓகே ஜி. ஸோ நம்ம வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், போன வாரம் ஊருக்கு போயிட்டீங்க ஆ. நீங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி ஆமா நம்ம ஜி. ஆமா. இந்த கம்பெனியெல்லாம் பார்ட் ஒன்ல பேசியிருந்தோம். இப்போ ரிசல்ட் சீசன் வந்து முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஜி. ஸோ இப்போ ம். 33 கம்பெனியில பற்றி பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ம். இதில் வந்து நம்ம ஆமா ஜி. சில கம்பெனிலாம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லியிருந்தோம், கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக எல்லாரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு 25 இல்லை அதுக்கு மேலே வந்து பழுத்துருச்சு, கரெக்ட்டுங்களா? சாலிடா ஹைல வந்திருக்கு. இருந்து. ஆமா, ஆமா. ஸோ நம்ம ட்ராக் பண்ணுற கம்பெனி, நம்ம மொத்தமாக வந்து ஒரு 100 கம்பெனி கிட்ட ட்ராக் பண்ணுறோம். ம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். எந்த அளவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அந்த கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ண முடியாது. மொதல் விஷயம் காசு இல்லை எல்லாத்துக்கும் வாங்குறதுக்கு. யா- அப்புறம் நம்ம ரொம்பவும் ட்ராக்கும் பண்ண முடியாது. நம்ம ஆமா ஜி. நம்ம செகண்டரியாக தான் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பிரைமரி ஒர்க் வந்து ஆமா. வேற. ஸோ அதனால நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து இது இவ்வளோ தான் வைக்க முடியும்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டிவாக சிலது வாங்கி வச்சிருக்கிறோம் இதில். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்என் ஹீட் ஆமா. எக்ஸ்சேஞ்சர் ஜி, என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்குது. எம்பிஎஸ் ம். வந்து இல்லை. ப்ளூ என்னோட. ஸ்டார் நீங்கள் வச்சிருக்கிறீங்க கரெக்டா? ஆமா ஜி, நான் வச்சிருக்கேன் ஜி ப்ளூ ஸ்டோரேஜ். ம். மனோரமா நான் வச்சிருக்கிறேன்னா பிரச்சனை ஆயிரும். மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் வந்து போர்ட்ஃபோலியோவில் இருக்கு. ஜிஜி ஆட்டோமேட்டிவ் கேஸ் அது இல்லை ஜி, அது இல்லை. ஸோ இந்த ம். இந்த 5 கம்பெனி இல்ல ஜி. பார்த்தீங்கன்னா 20% கீழே தான் ஜி விழுந்திருக்குது. ஓகே. ஆமாம். இப்ப கம்மியா ஃபாலோ ஆயிருக்கிற கம்பெனிஸ் இது எனக்கு. ஆமாம். நம்ம வந்து பார்ட் டூவில் வந்து கரெக்ட். ஒரு 50 கம்பெனி கிட்ட ஜி, ஓகேங்களா? ஒரு 50 ம். கம்பெனி ம். வச்சுட்டு நம்ம குயிக்காக பார்த்துடலாம். நம்ம கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ண மாதிரி நம்ம கம்பெனியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது, ஏன்னா டைம். டீட்டெயில போக வேண்டாம். ம். டைம் இருக்காது ஜி. நம்ம ஓகே ஜி. இருந்தாலும் செலக்டிவாக ஒரு கம்பெனி பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நான் நான் ஏதாவது நான்
நம்ம வீக்லி மீட் பண்றப்போ நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது அந்த டைம்ல ஏதாவது நமக்கு வியூவர்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்ம சொல்லலாம். ஓகே ஜி. ஓகே. பார்ட் டூல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து ஓகே. Q3 ரிசல்ட்ல வின்னர் வந்து கார்ட்ரேட் ஜி. ஜி இந்த OLX ஓகே ஜி. இருக்குல்ல, அது ஆமா இப்ப ஆமா. வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த என்ன கம்பெனி அது, கார்வாலே அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அப்புறம் வெப்சைட் இருக்கு. ஆமா ஆமா. கார் ட்ரேட்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லைங்க. ஆமா ஜி. ஆமா. ஆ, அந்த இவங்க தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். growth செகண்ட் பயங்கரமா ஹேண்ட் இருக்கு ஜி. கார்ஸா ஜி? ஆமா ஜி, செகண்ட் ஹேண்ட் கார். யூஸ்டு கார் சேல்ஸ் பண்றது. யூஸ்டு கார்ஸ், கரெக்ட் கரெக்ட். நல்லா இருக்கு growth. இயர் இயர் பார்க்குறப்போ எல்லா குவார்ட்டரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ம். நம்ம இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு பார்க்கலாம் ஜி. அதாவது இருந்தா நம்ம ஓகே ஜி. என்டர் ஆகக்கூடிய சொல்லலாம். சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அடுத்து ஓகே ஜி. டிசிபிஎல் ஓகே. பேக்கேஜிங் ஜி. இவங்க இவங்க திடீர்னு அதிகமாக பண்ணுறாங்க, திடீர்னு குறையிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இருக்குல்ல, நெஸ்ட்லே அந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு ப்ராடக்ட்ஸ் ஜி. அந்த டப்பா இருக்கு ம். பார்த்தீங்களா, அந்த பேக் பண்ணுறதுக்கு ஆமா டப்பா ஆமா. மேலே செய்வாங்களா அட்டை. ஆஹா. அந்த மாதிரி ஓகே ஓகே. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் அவங்க அந்த ஆ. டூத் பேஸ்ட்டுக்கு அவங்க அந்த அந்த பிளாஸ்டிக் செய்கிறது. ஸோ இவங்க அந்த ஓகே. பேக்கேஜிங் எல்லாத்துலேயுமே இவங்க இருக்கிறாங்க ஜி. இவங்க பெவரேஜஸ்க்கு இருக்கிறாங்க, எஃப்எம்சிஜி இருக்கிறாங்க, ஆல்கஹால் அந்த பாக்ஸ் ம். போட்டு வர ஆல்கஹாலுக்கெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இவங்களது வந்து ஆனால் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது இவங்களோடது. ஸோ செயலி வந்து காம்பவுண்டான கம்பெனி ஜி. இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ம். நல்ல ஒரு மல்டி பேக்கர் இது. இந்த கம்பெனி ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாம் இப்போ ஹெல்த் கேர் ஃபார்மாக்யூட்டிகல்ஸ்க்குலாம் பிளாஸ்டிக் தேவைப்படல ஜி. ஸோ ஆமா ஜி. அந்த இதெல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானியர் கோட்டர் வந்து நல்லா இருக்குது. ஆ, இந்த மூணுமே நம்மள்ட்ட இல்லை. ப்ளூ ப்ளூ ஜெட் ம். ஹெல்த் கேரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓகே. எக்ஸ்ரே சி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கிறோம்ல ஜி, அதில் ஆமா வந்து ஜி. ஆமா. டிஷ்யூஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னா இவங்க இவங்க வந்து அந்த ம். அந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸை அதில் இது பண்ணுவாங்க அந்த மிஷினரியோட. ஸோ அந்த ஓகே. இதில் இருக்கிறாங்க. லெவல் ரிசல்ட்டா இருக்கு ஜி. ஆமாம் ஆமா. ஆமாங்க, பாருங்க சேல்ஸ் மட்டும்தான் டபுள் டிஜிட், மீதி எல்லாமே ஆ. எல்லாம் மூணு. 100%க்கு மேல. ஸோ இது நான் இது இப்போ எப்படி டாப் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன்னா ஒரு ஓகே ஜி. 4-5 கம்பெனி மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். கம்மியாக விழுந்திருக்கு. ம். ஓகேங்களா, இதெல்லாம் கம்மியாக ஓகே. விழுந்திருக்கு. ம். சின்சிஸ் டெக் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜி, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு வாட்டர் அண்டர் கிரவுண்ட் பண்ணணும், இல்லாட்டினா ரோடு போடணும், இல்லை பெரிய சிட்டியெல்லாம் டெவலப் பண்ணணும், இல்லை இந்த நதிகளை இணைக்கிறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ம். ப்ராஜெக்ட்டு எர்த்தில் பண்ணுறப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஜியோஸ்பேஷியல் சொல்யூஷன் ஒன்று வேணும். இந்த ரூட் கரெக்டாக ஓகே. இருக்கும், இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆ. இருக்காது, ஒரு பிளானிங் ஓகே. கரெக்டாக காஸ்ட் எஃபெக்டிவாகவும் போடுறதுக்கு ம். வந்து அந்த சாஃப்ட்வேர் சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் இதுவும் இது அந்த சரியான கம்பெனி ஜி. இதுவும் அந்த கார் ட்ரேடும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு ஓகே ஜி. எல்லாம் நம்ம தனியா வெளிய போவோம். என்ட்ராடா இல்லையான்னு ஆமா பார்க்கணும். ஜி. ஜிடெக் ஜி, நான் சிடெக் உங்கள்ட்ட சொல்லிட்டு ஃபேவரட் இருப்பேன். கம்பெனி உங்களுக்கு. இந்த பெரியகுளம் செல்ஃபி பார்க் இருக்குல்ல கோயம்புத்தூர்ல, ஆமா ஜி. ஆமா ஆமா. செல்ஃபி பார்க்குன்னு அங்கே தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு குளம் இருக்குல்ல, ஆ. அவங்க ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகே. தீம் பார்க் செய்கிறாங்க ஜி. இந்த இப்போ நடமேடெல்லாம் இருக்குல்ல, இந்த ஓரமாக குளத்துல ம். நடக்கிறது, ஓகே. அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் இந்த மாதிரி இந்த டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி உள்ள ஓகே. ஒரு ஓகே. ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குன்னா அதுக்குள்ள வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்கறது. ஓகேங்களா, ம். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட. இது நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த கம்பெனியை. அதாவது இப்போ எஸ்எம்இயா இருக்கிறாங்க. ஸோ எஸ்எம்இனா ஓகே. நீங்கள் லாட்டாக தான் வாங்க முடியும். ஒரு 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 லாட்டே ம். 200 ஷேர் 300 ஷேராக தான் வாங்க முடியும். ரிசல்ட் வேற லெவல் ஜி. ரிசல்ட் வேற லெவல். அடுத்து விம்டா லேப்ஸ் ஜி. இவங்க பாருங்க ஓகே. 5% விழுந்துருக்காங்க ஜி. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜி, இந்த ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி ஜி. இந்த ஃபுட் குவாலிட்டி, ஓகே ஜி. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேஃப்டி ஆத்தரைசேஷன் கொடுக்குற கம்பெனி. இவங்களும் ரிசல்ட் ஓகே. நல்லா கொடுத்துருக்காங்க. 5% தான் விழுந்திருக்காங்க. அடுத்து ஓகே. இந்த கம்பெனி நான் ஹோல்ட் பண்றேன் ஜி, டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்டிவ். உங்கள்ட்ட இருக்கா ஜி இது? இல்ல இது என்கிட்ட இருக்கு ஜி. இருக்கு ஜி. இருக்கு, 2 பேரும் ஹோல்ட் பண்றோம். ம். அதாவது ரிசல்ட் வந்ததுல இருந்து விழுந்தான் ஜி. ரிசல்ட் வந்து அடுத்த நாள்ல இருந்து விழுந்துட்டே ஆமா, இருந்தாங்க இந்த ரிசல்ட் ஜி. ஆமா. ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீங்க அந்த மேப் அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட். அது உளுந்து ஆமா. ஆரம்பிச்ச இடம் வந்து ரிசல்ட் வந்த அன்னைக்கு. ஆம்பர் என்டர்பிரைஸ் ஜி. இது வந்து ஓஇஎம் மேனுஃபேக்சர் ஜி. இந்த ஏசி ஓஎம் பிராண்டு. பண்றது. ஆமா ஜி. நான் ப்ராஃபிட் ஹோல்ட் பண்றேன் ஜி பாத்தீங்களா? இது. வச்சிருக்கீங்களா ஜி? ஆமா ஜி. ஆமா. சூப்பர் ஜி. எப்போ வாங்குனீங்க? முன்னாடியே வாங்கிட்டேன் ஜி. ஓ முன்னாடியே வாங்கி சரி சரி. விழுந்துச்சு எனக்கு ஆனா. ஓ சரி சரி, ஓகே ஓகே. நான் 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 விட்டேன். இந்த டிக்ஸானும் ஆம்பர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி டிக்ஸான் வாங்க வேண்டாம் கொஞ்சம் ஒழுகட்டும்ட்டு ஆம்பர் வாங்கினேன். நான் வந்து பிஜி எலக்ட்ரோ பிளஸ்ட் இ பேக்கு சரி எல்லாமே இஎம்எக்ஸ் இந்த ஓஇஎம் மேனுஃபேக்சராக போக வேணாம், ஒரு மாதிரி கான்சென்ட்ரேட் ஆயிரும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மீதியெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன். டிரான்ஸ்னல் ரைட்டிங் எடுத்து
டான்ஸ் ஸ்டைல். ஆமா நம்ம லாஸ்டா இந்த வீடியோ தான் போட்டிருந்தோம். ஆமா. ஸோ 65% வந்து மைனஸ் அந்த ஐபிஓ வந்ததுனால நிறைய ஷேர் இன்க்ரீஸ் ஆனதுனால நல்ல அண்டர் வேல்யூடு கம்பெனி. அடுத்து வந்து பிசிசி ஃபூபாஜி, இது உங்கள்ட்ட இருக்கா? பிரைட் பிரதர்ஸ் பிசிசி ஃபூபா இல்ல ஜி, முன்னாடி வச்சிருந்தேன் நான், அதுக்கப்புறம் வித்துட்டேன் ஜி. இது வித்துட்டீங்களா? PCC ஓகே. ஃபுட்பால் வச்சிருந்தேன். ஆமா ஆமா நான் பார்த்தேன் இந்த ரெண்டும். இவங்க வந்து அந்த சர்க்கியூட் அந்த அந்த பிசிபின்னு சொல்லுவாங்கல்ல அது பண்றவங்க. ம் பிரைட் பிரதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓஇஎம் தான். அந்த இந்த வாஷிங் மிஷினு, ஏசி, அப்புறம் அந்த டூத் பிரஷுக்கான அந்த பிளாஸ்டிக், இது எல்லாமே இவங்க பண்ணிட்டு ஓகே. இருக்காங்க. ஆமா இது ரெண்டும் நானும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்குன்னு சொல்லி ஒரு டவுட்ல இது பண்ணிட்டேன். ஓகே. ஏன்னா 183 180 தான் மார்க்கெட் கேப். 183 மார்க்கெட் கேப். ஆமா ஆமா. அதான் ஜிஎஸ்சி ஆல்ரெடி நம்ம ஒரு 27 கம்பெனி இருக்குது. இதுக்கு எல்லாம் அடாப்ட் பண்ணணும்னா அந்த இடத்துக்கு ஸ்பேஸ் வேணும். அஜந்தா சோயாஜி, அஜந்தா சோயாவும் கூகுள் அக்ரோவும் என்கிட்ட இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எடிபிள் ஜி. எடிபிள் ஆயில் இருக்குல்ல, வனஸ்பதி இதெல்லாம் இருக்குல்ல, நல்ல ரிசல்ட் ஜி. சூப்பர் ரிசல்ட். ஆமாம் ஜி. ஹேம்பா என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் ஜி, இந்த பவர் பிளான்ட் டர்பைனுக்கு இது செய்கிற மெட்டல் பார்ட்ஸ் செய்கிற கம்பெனி. இவங்க நல்ல ஒரு டீசெண்டான க்ரோத்து. இது அடுத்து விவியான பவர் எங்கிட்ட இருக்கு ஜி, டிரான்ஸ்மிஷன் செக்டர். இந்த ப்ரொமோட்டர் எனக்கு மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டே இருக்கு ஜி. எஸ்எம்இ தானே ஜி? ஆமா ஜி, இது எஸ்எம்இ. ஆமா ஆமா இது எஸ்எம்இ. அதாவது எஸ்எம்இயை பொறுத்தளவுக்கு நீங்க இயர்லி 2 டைம்ஸ் ரிசல்ட் விட்டா போதும், H1 H2. ஓகேங்களா? ப்ரொமோட்டர் வந்து இல்லை நான் குவார்ட்டர்லேயே விட்டுறேன். அந்த மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்சு எப்போ வரும்னா நீங்க மெயின் போர்டா போகணும். இப்போ ஸ்கை கோல்டு எப்படி எஸ்எம்இல இருந்து மெயின் போர்டா வந்து இப்போ க்ரோ ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பிஎன்ஜிஎஸ் கார்கி நான் தேவையில்லாம் வாங்கி வித்தஞ்சி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, என்கிட்ட காசு இல்லை. எனக்கு என்னமோ உங்களுக்கு தோணும் இல்லை சில டைம் வந்து நம்ம இதை விட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்விட்ச் பண்ணலாங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அது 2-3 வாரம் கழிச்சு ரிசல்ட் விட்டனே எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. வாங்கலாம், அதெல்லாம் வித்தா என்ன கைகளையே விடுறோம். மறுபடியும் போய் நாளைக்கு ஆர்டர் போட்டா வாங்கிடலாம். அதான் பிஎன் கேட்ஜில்னு ஒரு ஜுவல்லர்ஸ் இருக்கிறாங்க ஜி. அவங்களும் இவங்களும் ஒரே இதுதான். அவங்க வந்து கோல்டு சைடு இருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம், சில்வர், ஃபேஷன் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த இதுல இருக்கிறாங்க. ராதிகா, ஆமா நம்ம ரொம்ப நாள் முன்னாடி ராதிகா ஜுவல்டெக் வச்சு நல்லா ஏறிச்சு, லாபத்துல வித்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட். பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நான் ஹோல்ட் பண்றேன். நீங்க முடிச்சு விட்டாளுங்க நம்மள. நல்லா ஏறிச்சு. ஆமாமா நல்லா எனக்கு நல்ல லாபத்துல இருந்தா ஒத்துன உளுந்தாஞ்சி 2-3 வாரமா லோயர் சர்க்கியூட். அந்த சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஜி, பயங்கரமா லோயர் சர்க்கியூட் வந்திருக்கும் ஜி. எனக்கு என்னோட ப்ராஃபிட் முக்காவாசி முடிச்சிட்டாங்க ஜி. எதுக்கு விக்கிறாங்கன்னே தெரியல ஜி. கம்பெனி நல்லா இருக்கு. அவன் 50% growth கைடன்ஸ், ஆனா டெலிவர் பண்றதெல்லாம் அதை விட அதிகமா தான் டெலிவர் பண்றாங்க. ஆமா இவங்க டிரான்ஸ்மிஷன் அந்த இவங்களும் அந்த அந்த லைன்ல தான் இருக்கிறாங்க. கேபி எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனி. இந்த கேபி குரூப் இருக்குல்ல, இது இந்த கேபி எனர்ஜி வந்து ஒரு 3 கம்பெனி இருக்கு லிஸ்ட் ஆயிருக்கு அவங்க கேபி குரூப்ல இருந்து. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட இந்த கம்பெனி என்கிட்ட இல்ல, பட் நான் வாங்கணும் ஜி. விஜய் வச்சிருக்கிறாரு, பட் எனக்கு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். இது வந்து இவங்க ஆமா ஜி, இவங்க விண்ட் இருக்குல்ல, விண்ட் ஃபார்ம்ஸ், விண்ட் எனர்ஜி அந்த அந்த இதுல இருக்கிறாங்க. பட் ஆல்ரெடி எங்கிட்ட கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலரா நம்ம சுவிட்சர்லாந்து சொல்லலாம், அது இருக்கு எங்கிட்ட. ஓகே ஜி. அதான் நான் வந்து அதனால நான் இது கொஞ்சம் ஹோல்ல இருக்கு, பட் பார்க்கலாம். எஜ்ஜே லாஜிஸ்டிக்ஸ் வந்து நான் வச்சிருந்தேன் ஜி, கொடுத்துட்டேன். எதனால கொடுத்தேன்னா அந்த ஃப்ரைட் காஸ்ட் எல்லாம் வந்து பயங்கரமா ஸ்விங் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் வந்தனையும் நான் வந்து வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டேன். பட் இன்னும் நல்ல ரிசல்ட் விட்டுமே அந்த உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதுனால இன்னுமே இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க கம்பெனியை. ஆனா நல்ல ஒரு அட்ராக்டிவ் லெவலுக்கு வந்துருச்சு ஜி. கம்பெனி நல்ல கம்பெனி தான். கம்பெனி வந்து ஒண்டர்ஃபுல் கம்பெனி ஜி, சூப்பர் கம்பெனி, சூப்பர் ப்ரொமோட்டர். ஆர்பிசி ஜுவல்லர்ஸ் வந்து நம்ம கம்பெனி. எதுக்கு வாங்குறாங்க எதுக்கு விக்கிறானுங்கன்னே தெரியாம இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி நம்மளும் அவனோட சேர்ந்து கீழே போயிட்டு மேல வந்துட்டு இருக்கிறோம். யாரையாவது சொல்லி நிறுத்துங்களேடா அவனை அப்படிங்கிற, அவனை சொல்லி நிறுத்துங்களேடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த மாதிரிதான் நல்ல கம்பெனி, சூப்பர் கம்பெனி இது. ஃப்ரண்டையர் ஸ்ப்ரிங் ஜி, ஃப்ரண்டையர் ஸ்ப்ரிங் ஜி என்கிட்ட இருக்கு. நல்லா இப்போ இந்த இறங்கினப்ப கூட நல்ல ஒரு லாபத்துல தான் இருக்கிறான்.
ஆமா பட் ஜி. இப்போ பிடிச்சி இறக்கி சூப்பர் ரிசல்ட் விட்டாங்க. வந்துச்சு. ரிசல்ட் வந்த உடனே 2 நாளா ஏறிச்சு ஜி. 2 3 நாளா ஏறிச்சு. 10% நல்லாவே ஏறினாச்சு. ஏறிட்டு இருக்கு. 20% என்னமோ எனக்கு என்னமோ ஏறின 20%. மாதிரி ஞாபகம். ஆமா ஆமா. ரயில்வேல அந்த இதெல்லாம் ஸ்ப்ரிங் பண்றதுல இருக்கிறாங்க. ம். நல்லா ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ஒரு கம்பெனி ஜி. ஓகே ஜி. அடுத்து பெல்லா ம். காசா ஃபேஷன் ஜி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டு அப்புறம் ஓகே. அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ம் இவங்க ம். அந்த ஹோல்சேல் சைடில் இருக்கிறாங்க. சிக்கா என்டர்பிராண்ட் ஓகே. வந்து டிஃபென்ஸு, ஸ்பேஸு, ஆட்டோமேட்டிக் செக்டர்ல ஓகே. இருக்கிறாங்க ஜி. இவங்க நல்ல கம்பெனி ஓகே. ஜி இவங்களும். விண்டேஜ் காஃபி சைடு. விண்டேஜ் இது காஃபி. ஆமா. இது நான் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் லாபத்துல வித்துட்டு அதாவது என்னன்னா, வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நமக்கு. அதாவது வேல்யூஷன்ஸ் ம். ஏன்னா இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நம்ம வேல்யூ இப்ப நான் எல்லாமே 70, 80 பிஇ கம்பெனில நான் என்ன பண்ணுவேன், இத விட பிஇ கம்மியா பட் குரோத் அங்க அதிகமா இருக்குன்னா, நான் மோஸ்ட்லி அங்க தான் போக அங்க பார்ப்பேன். போயிருவோம். ஆமா. ம். ஏன்னா அதான். ஹை பிஇ கம்பெனில ஹோல்ட் பண்றது தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து குரோத் இருக்குது. இப்ப டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட். நிறைய காசு சம்பாதிச்சு ம். குடுத்தான். அவன 100 பிஇ கீழலாம் இறங்கவே இல்லையா அவன். ஆவரேஜா 100, இறங்கவே 150, இல்ல. ம். 200ல தான் இருந்தான். ஸோ ஆமா நீங்க ஆமா. அந்த அத மட்டும் எடுக்க முடியாது. நீங்க அவன் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறான்னு பார்க்கணும். இங்க என்னன்னா, ம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற வந்ததுனால குடுத்துட்டேன். ஓகே. இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நல்ல கம்பெனி ஜி. டிரான்ஸ்ஃபார்மர் சைடுல நல்ல கேபெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஓகே. இந்த ஃபார்மா சைடு ஜி. கிட்ஸ் எல்லாம் பண்றதுல. ம் இவங்க ம் ரிசல்ட் ம். நல்லா இருக்கு. இது நான் வந்து இப்போ ஸ்டார்ட்டிங்ல 2024 வச்சிருந்தீங்க. பிகினிங் ஆ. நினைக்கிறேன். ஆமா, அப்போ வாங்கினேன். வ- ஓகே. எனக்கு 2x ஆச்சு. ஓகே. ஆ, அப்ப நான் கொடுத்துட்டேன். அத்வைத் எனர்ஜி ஜி. சூப்பரான கம்பெனி ஜி இது. சூப்பரான கம்பெனி. ம். ஆமா, இவங்க டிரான்ஸ்மிஷன் சைடுல இருக்கிறாங்க. எஸ்பி அப்பரல்ஸ் ஓகே. நம்ம கோயம்புத்தூர் கம்பெனி. தெரியல ஜி உங்களுக்கு. இது இந்த நீலாம்பூர் சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாஸ் இல்ல. இன்ஜினியரிங் ஓகே. வந்து நான் போன வருஷம் ஹோல்ட் பண்ணிருந்தேன் ஜி. வாட்டர் தீம் தானே ஜி? வாட்டர். ஆமா ம். ஆமா, வாட்டர் அந்த இன்ஃப்ரா அது மாலஃப்ளோ. ஃபுல்லாவே எண்ட் டு எண்ட் அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த வாங்கி வித்தேன்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில எஸ்எம்இ கம்பெனி போறப்ப நம்ம கைக்கு ஒரு 3 லட்சம் 5 லட்சம் ஆ. தேவைப்படும். அப்போ வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தேன். ரொட்டேஷனுக்காக கொடுத்து. ரொட்டேஷனுக்காக கொடுத்தேன். என்ன பிரச்சனைனா, இப்போ எஸ்எம்இயை போட்டு இன்னும் மோசமா அடிக்கிறாங்க. ஆ. ஜீட்டை கொண்டு தான் தப்பிச்சிருக்குது. விவியனாவையும் போட்டு அடிச்சிட்டாங்க. ஆ. அப்புறம் நான் அந்த இன்னும் ஒரு 3 கம்பெனி இருக்கு. ஓகே. எல்லாத்தையும் போட்டு அடிக்க தான் செய்றாங்க. ஆனா எல்லாமே சாலிடான கம்பெனி அந்த நான் வச்சிருக்கிறது எல்லாமே. ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து அந்த நல்ல கம்பெனி. ஓகே ஜி. பீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுவும் நல்ல கம்பெனி. இது வந்து நான் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் சொன்னேன் ஓகே. கரெக்டா? ஆமா ஜி. ஆ, இது ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி லைட்டிங்ல இருக்கிறாங்க. ஓகே. டிபி அபூஷன் வந்து ஜுவல்லரி ஜி. உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஓகே. பார்ப்போம், அடிக்கடி ம். பேசுவோம் அந்த கம்பெனி பத்தி. என்விரோ இன்ஃப்ரா, இது வாட்டர் சைடு. இன்னும் வச்சிட்டு இருக்கேன் ஜி நானு. சூப்பர் ஜி. போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ஒன்றும் பிரச்சனை அடிச்சு இல்லை. அடிச்சு ஆமா. போட்டு அடிச்சிட்டானுங்க. எதைத்தான் அடிக்கல இவனுங்க. கோல்டியம் இன்டர்நேஷனல் வந்து கோல்டியம் இன்டர்நேஷனல்ஸ் வந்து இவங்க ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் எக்ஸ்போர்ட் ஜி இவங்க. நல்ல ரிசல்ட்டு. ஓகே ஜி. கோகுலகிரா என்கிட்ட இருக்கு. ஃபேவரட் ஸ்டாக் என்கிட்ட இதெல்லாம் இருக்கு ஜி. இதெல்லாம் வந்து அப்படியே பொக்கிஷமா அப்படியே ஆ, கூடயே வச்சுட்டே வருவேன். வச்சிருக்காரு. ரொம்ப ஆமா நாளா வச்சிருக்கிற கம்பெனிஸ் தான். ஆமா ஆமா. ஓகே. எடிபிள் கம்பெனி. நாய் கம்பெனிஸ். ஆஃபீஸ். ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஜி. இது வந்து பாத்தீங்கன்னா, ம். நம்ம எக்கோ ஸ்பேஸ் கிட்ட வரப்ப பார்த்த ஞாபகம் இருக்கா இந்த போர்டு? ஆமா ஜி. ஆமா ஆமா. ஸோ நம்ம கம்பெனி பக்கத்துல இவங்களும் இருக்கு. அந்த இஎஃப்சி இருக்குல்ல, ம். இஎஃப்சி இவங்களும் ஒரே மாதிரி தான். அந்த கோலொகேஷன் ஸ்பேஸ் ஜி. இவங்க 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 ஓகே. செட்டப் பண்ணிடுவாங்க ஃபுல்லா. ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஓகே. கேஃபடேரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணிடுவாங்க. போய் ரெண்டுக்கு ஓகே. எடுத்துக்கலாம் கம்பெனிஸ் எல்லாம். நீங்க அந்த ஒரு கம்பெனி வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பில்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. இதுவும் நல்ல ஓகே. ரிசல்ட். ஆஸ்க் ஆட்டோமோட்டிவ் வந்து இவங்க வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஜி. இந்த பிரேக்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் ஓகே. டீசெண்டான ரிசல்ட். பேல் குளோபல் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சைடு. டெக்ஸ்டைல்ஸ். ஆமா, நம்ம ட்ராக் பண்ற இந்த எல்லா கம்பெனியும் பாத்தீங்கன்னா நல்லா டீசெண்டாவே ரிசல்ட் பண்ணியிருக்கானுங்க. ரோஸ் லிமிடெட் வந்து நம்ம ரோலக்ஸ் வாட்ச் ம். நல்ல ரிசல்ட். ஓகே. பாலு ஃபோர்ஜி ஜி. பாலு ஃபோர்ஜ். ஆமா, நம்ம சூப்பர் கம்பெனி. ஃபேவரட் கம்பெனி. கம்பெனி. ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்னும் தங்கமயில நான் இன்னும் கொடுத்துட்டேன். வச்சிருக்காச்சு. நீங்க வச்சிருக்கீங்களா? பாலு ஃபோர்ஜ் வச்சிருக்கேன் ஜி. ஓ, இல்ல இல்ல நான் இங்கே வந்துட்டேன். தங்கமயில் ஜுவல்லரி வந்துட்டேன். தங்கமயில். நான் தங்கமயில் கொடுத்துட்டு இல்ல ஜி. வச்சிருந்தேன். கொடுத்துட்டேன். நீங்க இருக்கா ஜி? வச்சிருக்கீங்களா இன்னும்? இல்ல ஜி. இல்ல கொடுத்துட்டேன் ஜி. நானும் வச்சிருக்கேன். நான் வந்து இந்த ஸ்கை கோல்டும் இது ஆர்பிசி வாங்கலாம்னு சொல்லி இருந்த கரெக்ட். எல்லா இந்த ராதிகா தங்கமயில் எல்லாத்தையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். இந்த அனூப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த ப்ரெஷர் வெசல் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு செய்வாங்கல்ல.
நல்ல ஓகே கம்பெனி, ஜி. நல்ல டீசெண்டாக வளர்றான். டிடி பவர் சிஸ்டம் ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாரு கமெண்ட் செக்ஷனில், எதுக்கு ஜி ஓகே. அடிக்கிறாங்க, நான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறேன், நல்ல கம்பெனி ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரிலன்னு. தயவு செஞ்சு நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் பார்க்காதீங்க, என் போர்ட்ஃபோலியோலையும் அப்படித்தான் ரத்த ஆடா ஓடிட்டு இருக்குது. ஓடிட்டு நல்ல இருக்குது. ஆமாம், நான் சொன்னேன் வி ஆர் கோயிங் டு ஹோல்ட் த கம்பெனி ஆஸ் லாங் as த கம்பெனி சாலிட், அவ்வளோதான். இல்லைங்களா? அவ்வளவுதான். கம்பெனி சரியில்லைன்னா வித்துட்டு வர வேண்டியதுதான். இப்போ அவ்வளவுதான் ஜி. இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு கம்பெனி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, ப்ரொமோட்டர் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு மார்க்கெட் நமக்கு கண்டிஷன் தெரியாது. சரியில்லை, அவ்வளவுதான். மார்க்கெட் கண்டிஷன் அதை சரியில்லை, பத்தில ஒரு அடிக்கிறாங்க. ஆமாம். அவ்வளவுதான். ஜெனரேட்டர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் எல்லாமே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு செய்கிறவங்க செய்வாங்க. நல்ல ரிசல்ட்டு. ஓகே ஜி. பிஜி லேட்டர் ப்ளஸ்ட்டு எங்கிட்ட இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியும். என்கிட்ட இருக்கு. ஆமாம், இவங்க எல்லாமே இஎம்எஸ் கம்பெனி. இவன் சோட்டா டிக்ஸான்னு சொல்லலாம் ஜி இவனை. ஆமா ஜி, அமி ஆமா. அமி ஆர்கானிக்ஸ் வந்து இந்த மீன் ஆர்கானிக்ஸ். ஃபார்மாக்கு ஸ்பெஷலிஸ்ட் கெமிக்கல் ஜி. இவங்க இந்த ஓகே. கொட்டாக் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறப்ப தான் நான் இவனை நோட் பண்ணேன். நல்ல கம்பெனி. ஓகே. சிடிஎஸ்எல் நான் வந்து எது வச்சிருக்கிறேன், கேஃபின் வச்சிருக்கிறேன் நினைக்கிறேன். ஆமாம், கேஃபினும் கேம்ஸும் ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் சைடில் வச்சிருக்கிறேன். இது வந்து ஓகே. டெபாசிட்ரி ஜி. இந்த நம்ம வாங்குறோம்ல ஷேர், இதெல்லாம் போய் விழுகும்ல அது. ம், ம். என்ன எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இவனுங்க இப்படியே அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுவானுங்க எல்லாரும், பாதி பேர். இவன் ரிசல்ட் எப்படி ஆமா. இருக்க போகுதுன்னு தெரியல அப்புறம். அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கு தெரியல. ஆனால் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல. டோம்ஸ் இண்டஸ்ட்ரி ஜி, ஆமா. நம்ம நம்ம கிட்ஸோட இது ஸ்டேஷனரி, நல்ல கம்பெனி ம். ஜி. ஆமா. இவங்க இவங்க பிளான்லாம் இவங்களோட, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேர் ரைட்டிங்கு, அந்த லிங்க், இந்த மாதிரி இவங்களோட அந்த பென்னு அந்த சைடில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஈக்குவலா, ம், ம், ம். அவங்களாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லை ஜி. இவன் தான் ஜி பயங்கரமாக க்ரோ ஆகிறான். பயங்கரம் பண்ணிட்டு இருக்கு. ஆமா. இவன் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் நல்லா பண்ணியிருக்கிறான். இந்த ஹிமாச்சல் பிரதேசில் ஓகே. ஒரு பெரிய இவங்க ஒரு பிளான்ட் இது பண்ணி, அந்த ஓகே. ஒரு பென்சில்னா அந்த மரம் இருக்குல்ல ஆமா. தயாரிக்கிற, அது அது கொண்டு இவங்க அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து வெளியிருந்து ஓகே. வராம. ஸோ உங்களுக்கு வெளியே மார்ஜின் இருந்து வந்து நல்லா வாங்காம. கிடையாது, ஏன்னா ம். நீங்க தான் எல்லாமே பண்றீங்க. ஓகே. ஆனந்த்ராஜ் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி டேட்டா சென்டர் பண்ணிட்டு இருக்கிறான். ஆ, ஆனா ஆ. அந்த டீப் சீக்கு வந்தனையும் போட்டு அடி வெளுத்து விட்டானுங்க. போட்டு வெளுத்துட்டாங்க. ஆமா. ஆமா, ஆனா நல்ல கம்பெனி தான் ஜி அது. கேனஸ் ஆமா. டெக்னாலஜி வந்து ஐஓடி செமிகண்டக்டர் சைடு ஜி. ஓகே. இதையும் போட்டு முடிச்சு விட்டானுங்க. இவர் தான் ஜி பெரிய டிக்சன் பாய். பெரிய பையன் இருக்கிறதுலயே. ஆமா. ஆமா. ஆனா ஒரு ஒரு கம்பெனி ஜி, நான் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஆ, யாரை பத்தி, ஜொமேட்டோ பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஆ, ஆமா. மணியை பார்த்தேன், பார்த்தேன். இப்போதாடா நீ டபுளே பண்ண, அதுக்குள்ள 2 lakh crore போயிட்டா நாங்கள் எப்படா காசு பண்றது அப்படின்னு. ஆமா. நம்ம நிறைய கம்பெனி வேணும், நம்ம அவனும் வளரணும், நம்ம காசு வளரணும்னு. நம்ம டிக்ஸான்லாம் கஸ்டமர். நிறைய காசு, எனக்குலாம் நிறைய காசு கொடுத்தான் ஜீவன். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ஐடி சைடு ஜி, சாஃப்ட்வேர் ம். கம்பெனி. இவனும் கன்சிஸ்டாக வளர்றவன் ஜி. கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் ஜி, இது உங்கள்ட்ட இருக்கா, இருக்குன்னு சொன்னீங்களா? இல்ல ஜி. இல்லையா? இல்ல ஜி. ஓகே இல்ல, ஓகே. இல்ல. இல்ல ஜி. இவன் கார்மெண்ட் சைடு. ஸோ ரிசல்ட் சீசன் முடிஞ்சது ஜி. நம்ம நம்ம ட்ராக் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10% கம்பெனி டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. பட் நம்ம ஹோல்ட் மோஸ்ட் பண்ணுறதுல ஆஃப் த எனக்கு எனக்கு கம்பெனிஸ் வந்து. தெரிஞ்சு மினிமம் ஒரு 80 அபோவ் தான் ஜி. எல்லா கம்பெனியும் நல்ல ரிசல்ட் நம்ம ட்ராக் பண்ணுறதுல. ஆமா ஜி. ஆமாம், ஆமா. இதில் ஆமாம், இதில் நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னோட கம்பெனியில் என்னோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இபேக்கு, டின்னா ரப்பரும். டின்னர் அப்புறம். ஆமாம், டின்னா ரப்பரும் இபேக்கு மட்டும்தான். மீதிலாம் போர்ட்ஃபோலியோலாம் வேறு லெவல் ரிசல்ட் தான். ம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்னோடது ஏதாவது வந்து ட்ரிப்பதி ஃபோர் ஜி. ட்ரிப்பதி ஃபோர் ஜி. ரிசல்ட் நல்லா இல்லையா ஜி? இல்ல ஜி. இல்ல. ஓகே ஓகே. ஃபிளாட் மாதிரி தான் இருந்துச்சு. ம். ட்ரிப்பதி ஃபோர் ஜி நல்லா இல்ல. இபேக் நல்லா இல்ல. ம். ஆனா ட்ரிப்பதி ஃபோர் ஜி நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மத்தபடி ஸ்டாக் எல்லாம் பிடிச்சி அடிச்சிட்டு தான் இருக்கானுங்க. பிஐஜிஎல் பாத்துக்கீங்க. எல்லாமே எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு இருக்காங்க. நிறுத்துங்கடா, யார்ட்ட சொல்லி நிறுத்துங்கடா அவனை. நான் இன்னும் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். எங்கிட்ட ஒரு 20% ம். காசு இருக்கணும்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு. அது நம்ம நெக்ஸ்ட் டைம் புல் மார்க்கெட் வரப்போ கொஞ்சம் ஒரு ஆமா ஜி. 30% சேர்த்து வைக்கணும். ப்ராஃபிட் புக் பண்ணி தூக்கி லிக்விட் ஆமா. ஃபண்டில் போட்டு வச்சிடணும், தொடவே கூடாது. ஆமா ஜி. ஆமா. அது கரெக்ட் ஜி. ஆக்சுவலா நம்ம ஒரு 75% 80% இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 20 வந்து ம். ஹோல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல மாதிரி சினாரியோ ஆவரேஜ் வந்து பண்ணிடலாம். ஃபியூச்சர்ல வரப்போ நம்ம ம். பிடிச்ச ஸ்டாக்கை ஜாலியாக வாங்கிட்டு இருக்கலாம். நம்மளும் டமால் ஆமா டுமில்னு ஜி. வீடியோ போட்டு ஜாலியாக வாங்கிட்டு இருக்கலாம். பார்க்குறவங்களாம் டென்ஷன் ஆகி கள்ள ஃபயர் தூக்கி விட்டுட்டு அடிப்பாங்க. இருக்கலாம். பார்க்குறவங்க கள்ள தூக்கி அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வழி அவங்களுக்கு தான், எல்லாத்துக்கும் வழி தான், என்ன பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஜி. நிறைய கம்பெனி லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம பேசுனதுல வந்து ஒரு 30 கம்பெனி பற்றியாவது டீட்டெயிலாக பேசணுங்கிறது. ஏன்னா எல்லாமே ஓகே. வந்து மார்க்கெட் கண்டிஷன் மட்டும் சரி மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாம் இவெல்லாம் ராக்கெட் 2x தான். 3x மினிமம் போயிடுவான். ஆமா ஜி. ஆமா. ஆமா. ஆமாம். எனக்கு அது எப்படி ஒரு ஒரு பெஸ்ட் இது ஜி. இப்போ எனக்கு எனக்கு ஒரு மார்க்கெட் வந்து எனக்கு வந்து ஒரு 2x ஜி, அந்த 2xல ஒரு 2x,
அதுல ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுன்னா நான் பேப்பர் போட்டு ரிசைன் பண்ணி நான் ஊருக்கு விவசாயம் பார்க்க போயிடுவேன். ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஆமா. அப்பவே அந்த மேனேஜர் மேனேஜர் மெயில் பண்ணா வேற பிஸியா இருக்கிறேன்னு சொல்லி ரிப்ளை போட்டுடலாம். மேனேஜர் எங்கிட்ட வந்து பேச சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதுக்கு நான் ஜாலியா டெஸ்க்கு இருக்கும். வரணும், நீ ஏன் டெஸ்க்கு வாடா அப்படின்னு. மார்க்கெட் நம்மளை பிடிச்சி செஞ்சுட்டு இருக்குது. இப்போ வந்து கையை கட்டி தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. ஐயா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏதாவது ஒரு சீரியஸ் மாதிரி கூட பண்ணலாம். ஓகே ஜி. நிறைய ஐடியா இருக்குது, பட் எது ஃபர்ஸ்ட் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஆமா ஜி, ரிசல்ட் சீசன் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தூக்கி ஆல்மோஸ்ட் இனிமேல கொஞ்சம் ஆமா ஜி, தூக்கி வர வைக்க ஃபண்டமெண்டல்ஸ் வேணாம். எப்படி இதுல வந்து நம்ம அனலைஸ் பண்றது. சிலது பார்த்தோம் இல்லையா, இந்த சேன்சிஸ், கார்ட்ரேடு, ஆமா. ஒரு 10 கம்பெனி இருக்கு ஜி. அந்த 10 ம். கம்பெனி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டடி பண்ணலாம். ஓகே. பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், உள்ள என்ட்ரால எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஜி. ஏதாவது ஓகே. ஏதாவது ஒன்று கழிச்சு விட்டு இது ஒன்று சேர்த்தலாம், இல்லாட்டினா நம்ம நம்ம ஏதாவது சேலரி வரப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணலாம். ஆமா ஜி. வியூவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ 140 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ம். ரொம்ப ஆர்கானிக் இதுக்கு. ஸோ அந்த அதாவது வியூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸை விட. நிறைய பேர் எஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ நம்ம மீட்டிங் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி பேசுவோம் ஜி. இவ்வளோ ஓகே நேரம் ஜி. பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை. தேங்க்யூ எவ்ரி ஒன். பை.